வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித் இருக்காங்கல்ல, கேடி பில்லா கில்லாடி ரங்கா, என் திங்கிங் எல்லாமே வேற ரகம். இதுக்கு மேல நான் காட்ட போறேன் என்னோட அதிரடியான ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு புதுவிதமாக யோசிக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் தர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கிஃப்ட்னாவே அது வேற லெவலில் சர்ப்ரைஸாக தான் இருக்கணும். இப்போ விஜயோட கிஃப்ட் எல்லாமே எடுத்து வைக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி தான் பாரு. அப்போ மல்லி தான் கிஃப்ட் எடுத்து வைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் பிளான் எல்லாமே அல்ட்ராவாக ஒரு பக்கம் லெஜெண்டாக இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் கிஃப்டில் பாம் பூம்னு வெடியும். அதாவது புஷ்பானா ஃப்ளவர் நினச்சிங்களா, ஃபயரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இல்லை, அந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் அப்படியே சும்மா வேற லெவலில் தெறிக்க விட்டுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். உடனே பார்க்கணுமே நம்ம ராஜேஸ்வரி இருந்து அடி பாவிடே பாமா எதுக்கடி வச்ச, இப்போ பாருடி அங்கே எப்படி அந்த கதறி கதறி அழுதுன்னு இருக்கான்னு சொல்லிட்டு யாருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே நான் கொலைகேஸில் எங்கெல்லாம் பிடிச்சி உள்ளா போட்டாலும் என்ன பண்ணுவிடாடு, நான் படுபாவே பயப்பட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுட்டு கட் பண்ணுடா சாமி, சரியான கேடு கட்டாளாக இருக்காளே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. என்னடா நடக்குது இங்கே ஒன்றும் புரியலே, குருநாதா நமக்கு வந்தால் சோதனையாயுது வேதனையாயுது, இப்படி ஒரேடியாக நம்மளை செஞ்சு விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் துக்கம் தாங்க முடியாமல் துயரம் தாங்க முடியாமல் ஒரு பக்கம் கதறி கதறி அழுதுன்னு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ரத்த கண்ணீர் வருதுங்க, ரத்த கண்ணீர். சரி நடந்துச்சு போனது போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆவலோட காத்துன்னு இருக்கிற போது புக்குன்னு எழுந்து உட்காடுறாங்க. அட கனவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு பயந்துடுறாங்க. விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே மல்லி கூல் டவுன் சொல்லி மல்லியை கூல் டவுன் ஆகிட்டோம். இப்போ என் பின்னாடி பாருங்க 4-5 கை தெரியுதா, இதுதான் பூதம் அப்படிதான் கனவு வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. சரி நடந்துச்சு போனது போச்சு, அதெல்லாம் விட்டு தள்ளுவோம் ஒரு பக்கம். இப்படி ஒரு பக்கம் நம்பிக்கையோட நம்ம மல்லி இருந்துன்னு எப்படியாவது இந்த பிறந்த நாள சிறப்பமாக செஞ்சு இந்த உலகத்துக்கு நம்ம காட்டணும், அதுதான் நம்ம டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் நம்ம ராஜராஜேஸ்வரி இருக்காங்களோ அவங்க வந்து அல்டாவா குல்டாவா ஒரு பிரச்சனையை உருவாக்க போறாங்க. என்னடா பிரச்சனை, என்னடா பண்ண போறாங்க, ஒன்னும் போடு ஏல சொல்ல தெரியல அப்படிதான் இருக்க ஒரு பக்கம் பிரச்சனை. அப்படி என்ன செய்ய போறாங்க எது செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, தெரியாம சேர்த்துல நான் கேடி பில்லா கில்லாடினாங்க உனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு செஞ்சுட்டு போறாங்க. அடாடாடா லைட்டே என்ன பிளிப்ஸா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல, அவர் தானே பிறந்த நாளுக்கு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே சர்ப்ரைஸா அப்படி சும்மா பூம்னு அந்த ஏதோ ஒன்று மேலே எல்லாம் உளுமே டெக்கரேஷனாக புட்டு மின்னு உழுமே அது வந்து வெடிக்கிறாங்க. உடனே நம்ம விஜய் மேலே உழுது. அடுத்த செகண்டே நம்ம மல்லி வந்து ஜூஸ் எடுத்து தராங்க. அப்படியே ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துன்னா அப்படியே சும்மா ட்ரெஸ் ஐட்டம் தராங்க. போய் குளிச்சு டக்குன்னு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே வேற லெவலில் தெரிக்க விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் போறாரு. போயிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டு வராரு. வந்த உடனே அப்படியே சும்மா வாங்க விஜய் சார் உட்காருங்கன்னு சொல்லிட்டு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா 150 வகையான சாப்பாடு. என்னடா சொல்ற 150 வகையான சாப்பாடா, நம்மளுக்கெல்லாம் ஒரு வகையான சாப்பாடே போட மாட்டேறாங்க, அவனுக்கு மட்டும் எப்படி 150 வகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது. பல்லு இழுக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான், பல்லு இல்லாதவன் பன்னு சாப்பிட்றான், ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுட்டு போக வேண்டியதான். வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பக்கம் சகஜமாகி போச்சுங்க. இப்போ எது வேணாலும் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அதனால் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஜாலியாக எடுத்துக்கிட்டு இருக்கிற வரையும் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து மல்லி கிட்ட மல்லி எனக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமே இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லா ஐட்டையும் சாப்பிடணும், அதுக்காக தான் உங்களுக்கு கொஞ்சமாக வைக்கிறேன், எல்லாத்தையும் நீங்கள் காலி பண்ணுங்க, நீங்கள் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வயிறா இல்லை நல்லா அப்படியே சும்மா அந்த பொங்கலுக்கு செய்வாங்களே சோறு பானை சோறு, அந்த பானையாய வயிறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் சாப்பிடும் போது இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, அப்புறம் வயிறு வலி எடுத்துக்கோங்க, ஒழுங்காக எல்லாத்தையும் சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்ல வெண்பா ஒரு பக்கம் உட்காராங்க. வெண்பா குட்டிங்க அப்படியே எல்லாருக்கும் ஒரு பக்கம் பரிமாறல அப்படியே சும்மா தாட்டா புட்டலா இருக்கு. ஆனா நம்ம ராஜேஸ்வரிக்கு ரஞ்சித்துக்கும் சாப்பாட்டுல ஒரு பெரிய விஷயமா செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம மல்லி. என்னடா பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.